வணக்கம், லதா காமாட்சி நெல்லை பஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா சீனி கிழங்கு போழி. இன்றைக்கி தை வெள்ளிங்கிறதுனால அம்பாளுக்கு நைவேத்தியம் வந்து சீனி கிழங்குல போழி வச்சு நைவேத்தியம் பண்ணுறேன். நம்ம பருப்பு போழி தேங்காய் போழி பண்ணுற மாதிரி இது வந்து சீனி கிழங்குல பண்ணுறேன். பருப்பு போழியில் கடலைப்பருப்பு போடுவோம். அந்த கடலைப்பருப்புக்கு பதிலாக அந்த கிழங்கை வேக வச்சு நல்லா மசித்து அதோட தேங்காய் பூ வெல்லம் எல்லாம் நல்லா உருண்டையாக திரட்டிட்டு அதுக்கப்புறம் வச்சு நம்ம மாவில் வச்சு தேய்க்க வேண்டியதான். பாதி வந்து இனிப்பு, பாதி வந்து காரம். வேக வச்சு மிளகு ஜீரகம் உப்பு போட்டு தேங்காய் எண்ணெயில் அப்படி பரட்டி எடுத்துட வேண்டியதான். எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல சீனி கிழங்கு நல்லா கழுவி எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ வேக போட்டுக்கலாம். கிழங்க மூடி வெயிட் போட்டாச்சு, வெந்த உடனே பார்ப்போம். போலிக்கு மேல் மாவு பிசைஞ்சிக்கலாம். மைதா மாவு, மஞ்சப்பொடி, உப்பு, ஒரு ஸ்பூன் நெய் போட்டு நார்மல் வாட்டரில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். 150 கிராம் மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான மஞ்சப்பொடி, உப்பு, நெய் ஊற்றிருக்கிறேன். நல்லெண்ணெயும் ஊற்றி பிசையெல்லாம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் நல்லெண்ணெயோட நெய் வந்து மணமாக இருக்கும். இப்போ பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். முதல்ல மாவை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஒயிட் சுகரும் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்ல லைட் ப்ரௌனாக நமக்கு கிடைக்கும் போட்டு எடுக்கும்போது. மாவு பிசைஞ்சாச்சு. கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். இது மைதா மாவு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும், அதுதான் ரெண்டும் வித்தியாசம். கோதுமை பிடிச்சா கோதுமாவும் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எது விருப்பமோ அதை பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஊருட்ட ஆரம்பிக்கலாம். அதுக்குள்ளே இப்போ பூரணை ரெடி பண்ணிக்கலாம். நெய் அப்ளை பண்ணியாச்சு, மூடி ஓரமாக வச்சிடலாம். வெல்லம் கரைச்சிட்டு வந்துடலாம். நான் 1 கப்பு வெல்லம், பாகு வெல்லம் எடுத்துருக்கிறேன். 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம், குறைச்சி வேணாலும் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். சீனி கிழங்குலேயே கொஞ்சம் சுகர் இருக்கும், ஆனால் போலிக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சீனி கிழங்கு நல்லா வெந்துடுத்து, தோலை உரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயை வச்சாச்சு. 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தேங்காய் பூ நல்லா மணம் வர அளவில் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா மணம் வந்துடுது. இப்போ கரைச்சி வச்ச வெல்லமும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சீனி கிழங்கு மசித்து சேர்த்துக்கலாம். போலியில் ஸ்டஃப் பண்ண சீனி கிழங்கு பூரணம் ரெடி. இப்போ போலி தேய்ச்சிக்கலாம். இப்போ மைதா மாவை இப்படி திரட்டிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு உருண்டை பூரணம் வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவை நல்லா மூடிக்கலாம். பூரணத்தை உள்ளே வச்சு மூடியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சாச்சு. இப்படி தட்டி கல்லில் போட்டு எடுக்க வேண்டியதான். போலியை இலையில் நல்லா தட்டியாச்சு. இப்போ கல்லில் போட வேண்டியதான். திருப்பி போட்டாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுக்க வேண்டியதான். தை வெள்ளிக்கிழமை நைவேத்தியத்துக்கு சக்கரவள்ளி கிழங்கு போலி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காரத்துக்கு மிளகு ஜீரகம் உப்பு போட்டு நுணுக்கி பரட்டிய